எனக்கு தெரியும், இதை நீங்க வாங்க மாட்டீங்க. நான் இதை கழட்டும் போதே இனிமே அந்த பாவமான தொழில் செய்யறது இல்லைங்கிற முடிவோட தான் கழட்டினேன். நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இதை நீங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா இது என் கையிலேயே இருக்கட்டும். சம்சாரத்து மேல பரிதாபப்பட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இனிமே பாவமே சரிதில்லைங்கிற முடிவோட இந்த தாலிய கலட்டி என் கையில கொடுத்துட்டா. இந்த தாலிய வச்சுதான் என் மனைவியை காப்பாத்தணும் நீ நினைக்கிறியா? அவ தகுதிக்கு இதை செஞ்சுட்டா கடவுளா இருந்து நீ என்ன செய்ய போறேன்னு நான் பாக்குறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இன்னும் தூங்கல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குழந்தைகள சாப்பிட்டு படுத்தாச்சா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நமக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷ தாம்பத்தியத்துல நீங்க எதையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருநீங்க, காரணத்தை சொல்லல. குடிகாரனா மாறினீங்க, அதுக்கும் காரணத்தை சொல்லல. நீங்களா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோட தான் கேட்கிறேன். ஏன் இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, இந்த விஷயத்தை நான் குடிச்சிருவேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு தான் சாகணும்னு அவசியம் இல்ல. இன்னும் 6 மாசத்துல இயற்கையாவே நீ செத்து போயிருவ. ராஜேஸ்வரி, அன்னைக்கு உன்னை பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டியே? அவர் சொன்ன விஷயம் இதான். உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன். ராஜேஸ்வரி, இப்போ நான் ஏன் தரம் குடிக்கிறேன் தெரியுமா? நான் முந்திட்டானா? நீ முந்திட்டா? நீ
சொல்லாததோ பிறக்கலாம் இனிக்கும் எதிர்காலம் கிழக்குகள் வெளுக்கும் என்னாலும் பறக்கலாம் பறவை எங்கேயும் படிக்கலாம் கவிதை எப்போதும் இளமை இனிமை இரண்டும் கலந்த புதுமை இதுதான் இதுதான் இனியும் எதற்கு தனிமை ராகம் இளைய தாளம் இளைய மோக நினைவிலே இதய கடலில் அலைகளும் எழ இனியது இசையது பெருகிட பூங்குயில் பொன்மாலையில் ஆடுதே பாடல் வீணையே உன் போலவே எனக்குமா காவல் இருவரா பெண்ணல்லவோ யாரிடம் சொல்லவோ கொதிக்கும் எரிமலையாராததோ குளிர்ந்த நிலமென மாறாததோ ஒதுங்கி இருப்பதில் சந்தோஷமோ ஒருத்தி நெருங்கிட சந்தேகமோ வசந்தமும் வரலாம் நினைத்தாலே நினைத்ததை பெறலாம் மனத்தாலே நிலவினில் களங்கம் இருந்தாலும் ஒளியினை வழங்கும் என்னாலும் ஒரு நாள் திருநாள் விரைவில் அரும்பி வரலாம் நினைக்கும் சுகங்கள் அனைத்தும் உனக்கு தரலாம் நாத மழையில் கீத மழையில் நீந்தும் பொழுதிலே இனிய கனவில் இளமனும் விழ புதியது இசையது பொழிந்திட பூங்குயில் பொன்மாலையில் பாடுதே பாடல் வீணையே உன் போலவே எனக்குமா காவல் இருவரா பெண்ணல்லவோ யாரிடம் சொல்லவோ இருவரா பெண்ணல்லவோ யாரிடம் சொல்லவோ பூங்குயில் பொன்மாலையில் ஆடுதே பாடல் வீணையே உன் போலவே எனக்குமா ராஜேஸ்வரி என்னாச்சுமா? ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்னாச்சுமா உனக்கு? போது நிறுத்துமேன். பொண்டாட்டி ரத்த வாந்தி எடுக்கிறான்னு அழ வந்துட்டேன். ஏய் கோபால், நான் தான் ஏற்கனவே அவங்கள பத்தி உன்கிட்ட சொல்லிட்டேனே. உன் மனைவியோட கதை. சல்லி காசு கூட வாங்காம நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். ஆனா நீ குடிக்கிற. உன் நிலைமைக்கு குடிக்கிறது தப்பு இல்ல சார், அவ போயிடுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால குடிக்காம இருக்க முடியல டாக்டர். ஸ்டாப் நான்சென்ஸ். வாய மூடு மேன். இந்த உலகத்திலே தான் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்கவன் நீ ஒருத்தன் தானா? அப்படி ஆசை வச்சிட்டு இருக்கவன் 8 குழந்தைங்களை பெத்திருக்க கூடாது. பெத்துட்ட. ஆனா நீ குடிக்கிறியே. அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க, நீயும் குடிச்சே போய் சேர்ந்துருவ. அந்த 8 குழந்தைங்களோட நிலைமை என்னப்பா? போக போற சம்சாரத்தை நினைச்ச அலறியே, வாழ போற அந்த 8 குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சியா? வாங்க டாக்டர், என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லப்பா, கோபால் உங்க கன்சல்ல இருந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன். காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பணத்தை கையாடல் பண்ணா ஆபீஸ் ரூல்ஸ், வேலையில இருந்து நிறுத்திட்டேன். நோ நோ நோ, அவன் பணத்தை கையாடல் பண்ணல, பறி கொடுத்துட்டான். உன்னால நம்ப முடியல? ரியலி? நான் நம்புறேன். காரணம் இருக்கு ராஜீவ். அவனுடைய மனைவி இன்னும் 6 மாசத்துல இறந்து போயிடுவாங்கிற உண்மையை அவங்கிட்ட சொன்னதுனால டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மனைவிக்கு பிளட் கேன்சர். டாக்டர், ஐ கான்ட் பிலீவ் திஸ். இட் இஸ் ட்ரூ ராஜீவ். மை காட். டாக்டர், அவங்க குணமடைறதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் டாக்டர். டூ லேட். பணத்தால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கோபால் இந்த 8 குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியாது. அதனால தான்ப்பா உன் உதவியை தேடி நான் வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? குழந்தையே இல்லாத நீ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்வா. ப்ளீஸ்
அதுல எழுதியிருக்கிறது நீங்க படிச்சு பாத்தீங்களா? அவர்கிட்ட ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க. நான் படிச்சு பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. மிஸ்டர் கோபால், இந்த பத்திரத்துல நீங்களும் கையெழுத்து போடணும். நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும். கொடுங்க, நான் படிக்கிறேன். கோபால் ஆகிய நான், அதாவது நீங்க, என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி, உங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு பிறந்த குழந்தையை, அதாவது தொட்டில கிடக்கிற குழந்தைய தத்து கொடுக்க மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொடுக்கும் பத்திரம். எங்கள் குழந்தையை ராஜீவ் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆகவே இன்று முதல் எங்களுக்கும் எங்களது குழந்தைக்கும் சட்டப்படி எந்த விதமான உறவும் தொடர்பும் கிடையாது என்பதை இந்த பத்திரம் மூலமாக உறுதி அளிக்கிறோம். இப்படிக்கு மிஸ்டர் கோபால், இதுல கையெழுத்து போடுங்க. உங்க பிசினஸும் போடணும்.